நீ ஆம்பளையாக இருந்தால் கையை உதறிட்டு போயிட்டா நீ 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு நீ இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டியோ கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்களோ அது உங்கள் விருப்பம் போயிட்டீங்க. இந்த கடமையை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இதே ஒரு பெண் 2 குழந்தைகளை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட போயிருந்தா இந்த சமூகம் என்ன பேசும்? அதுக்கு வச்சிருக்க பேரே வேற பேர். கேஸு பெண்டிங்கில் இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு வந்து இன்னும் லீகலாக டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்திற்கு இன்னொரு பெண்ணனியோட வந்து அந்த கணவன் மனைவி மாதிரியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே உட்காருறது, 2வது நாளும் வர்றது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரச்சனையே இருக்கட்டும் உங்களுக்குள்ள. நீங்கள் முறைப்படி வாங்கிட்டு போய் பண்ணிக்கோங்க, யார் வேணாம் எங்கே போகிறா? அப்போ இதை வந்து நியாயப்படுத்தி எப்படி பேசினா அது எப்படி நியாயம்? இப்போ இது வரைக்கும் ரவி வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறுன்னு தானே போயிடும். நிறைய துரத்தி விட்டாங்கன்றாங்க, அவங்க இல்லைங்கிறாங்க. நடந்தெல்லாம் போனாங்க, 5 லட்ச ரூபா கார் எடுத்து 10 லட்ச ரூபா கார் எடுத்துட்டு தான் போனாங்க, எல்லாமே கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எதுவும் அவங்கள்ட்ட பதில் இல்லையே. இப்போ நேரடியாக அவங்க கேட்குறாங்க, எங்கள் கணவன் மனைவிக்குள்ள கோச்சிட்டுனா நீங்கள் தனியாக அவங்க வீட்டுக்கு போகலாம்ல, நீங்கள் ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கெலாம் ரவிகிட்ட பதில் இல்லை. ஆனால் ரவிக்கு சினிமாவில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பான ஒரு மனநிலை வருது. ராதிகா மாதிரியான ஆட்கள், குஷ்பு மாதிரியான ஆட்கள், இன்னும் சிலர் பொதுமக்கள் மத்தியில் ரவிக்கு எதிர்ப்பாகவும் ஆர்த்திக்கு ஆதரவும் வருது. அந்த நேரத்தில் தன்னுடைய இமேஜ் சரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்படி வச்சு நம்ம கேரியருக்கு சிக்கல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி தனக்கு சப்போர்ட்டாக பேசுங்கன்னு சொல்லி சுசித்ராவை களத்தில் இருக்கிறாங்க. சுசித்ரா என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு வெளியில் வந்து ஒரு 2 நாள் கிடக்கணும் 2 வீடியோ போட்டு போயிட்டாங்க. இப்போ அதுதான் வழக்காகி போய் இப்போ கேஸ் போட்டு